வணக்கம், this is SP Premraj, an experienced starlet from நம்ம Anime Nadu. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா disliked episode of Solo Leveling. இல்ல புரியல எனக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரேட்டிங்கை பார்த்தோன்னே. மிட் லெவலிங், மிட்வோ ஃபைட்டிங், அரைஸ், ஆரா இதை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு கலாய்க்கிறாலும் எபிசோட் 9ல் எமோஷனல் சீனுக்கு நல்லா இல்லை, ஓபி கேரக்டர் எப்படி அழுக வைக்கலான்னு சொல்கிறாலும் ஒரே ஆளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எபிசோட் 21 இட் வாஸ் ஆல் ஒர்த் இட். அதுதான் சோலோ லெவலிங் சீரீஸ்லேயே ஃபர்ஸ்ட் எபிசோட் டு கெட் மோர் தேன் 1000 dislikes இன் Crunchyroll பிளாட்ஃபார்ம். எலிக்சர் ஆஃப் லைஃப் ஹோலி வாட்டர் சிஸ்டம்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மெடிசன் கஷ்டப்பட்டு டீமன் கேசல் டஞ்சனில் பாஸ் பெரான் த டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணி ரெசிபி கிடச்சி இதை கொண்டு வரான் சங் ஜின்வோ. இது எப்படின்னா டிராகன் பாலில் உள்ள சென்சிவ் பீன் மாதிரி இந்த யூனிவர்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு எட்டர்னல் ஸ்லம்மரில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கு இதை யூஸ் பண்ணுறான். அவங்க வந்துட்டு அது குணமாகறாங்களா இல்லை எந்திரிக்கிறாங்களா அப்படின்றதுக்காண்டி செக் பண்ணுறான். எபிசோட்லேயுமே அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு எமோஷனல் டச் வந்து நமக்கு சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஃபேஸிங்குமே எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப லேக் ஆன மாதிரி தெரில. சிலர் என்ன சொன்னாங்கன்னா மதரை வந்து ரெக்கவரி பண்ணுறது போன எபிசோட்லேயே பண்ணியிருந்துருக்கலாம், இது வந்து ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி கொண்டு போயிட்டு எஸ் ரேங்க் டீமை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா நமக்கு ஜெஜு ஐலாண்டை வேகமாகவே பார்த்துருக்கலாம் அப்படின்றதுனால சிலர் டிஸ்லைக் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதை கேட்கும் போது தான் ஃபன்னியாக இருக்குது. அதுக்கு நான் வரேன். ஸோ இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். சொல்லுவாங்க இவ்வளோ ஹார்ட் கம்ஸ் பேட்டில் எல்லாத்தையும் தாண்டி சங் ஜின்வோ வந்தது அவங்க மதரை எட்டர்னல் ஸ்லம்மர்லேருந்து காப்பாற்றுறதுக்குன்னா அதையுமே காப்பாற்றிட்டான். எபிசோட்லேயே உனக்கு டெலிபோர்டேஷனுமே கிடைக்குது. அவன் ஷேடோ வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்குவாங்க. அந்த ஷேடோ இருந்த இடத்துக்கு சஞ்சின்வோ இருந்த இடத்துல அந்த ஷேடோவுமே வர்ற மாதிரி ஒரு புது டெக்னிக் அவனுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த டீமன் டஞ்சனை முடிச்சோடனே சிட்டிக்கு வந்துட்டு டெலிபோர்ட் ஆகிடுறான். அந்த அனிமேஷன் அந்த டைமில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல் சிட்டியை காமிக்கிற வியூ அது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் அவங்க அம்மாவை போய் பார்க்குறான். அந்த ரெசிபியை யூஸ் பண்ணதை வச்சுட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்து அவங்க அம்மாவே ரெக்கவரி ஆகி எந்திரிச்சிடுறாங்க. அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி ஒரு ஹோல்சம் மொமெண்ட்டாகவே இருந்துச்சு. மறுபடியுமே எனக்கு புரியல ஏன் வந்துட்டு இந்த எபிசோடுக்கு வந்து டிஸ்லைக் வந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரில. அம்மா அவனை பார்த்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. சங் ஜின்வோ தானே, உடம்புல ஊன்ஸாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல இத்தனை டேஸ் வந்துட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்திருப்பா ஹார்ட் கம்ஸ்லாம் அப்படின்னு சொன்னோடனே சங் ஜின்வோ நத்திங்னு சொல்லிட்டு அப்படியே அழுவான். அப்போ வந்துட்டு அனிமேஷன் வந்துட்டு வேற லெவலில் எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அழுந்தது அவன் மட்டும் இல்லை நம்மளும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் கொண்டு போச்சு. அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதது அவ இல்லை, நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. அப்படியே ஒரு ஃபேமிலி ரீயூனியனாக நடக்குது. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க, வீடு க்ளீன் பண்ணுற மாதிரியும் அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் இவ்வளோ நாள் ஃபுல்லாக பேட்டில் சர்வைவல் அப்படின்ற மாதிரி போச்சு. ஒரு இன்டெப்த்தான ஒரு ஃபேமிலி அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் காமிச்சது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே முடிஞ்சோடனே எஸ் ரேங்க் மிஷன் டீம் வந்துட்டு 4th ஜெஜு ஐலாண்ட் ரைடு போகலாம் அப்படின்றதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வேக் வர்சஸ் மா வந்து ஃபைட் சீன் காமிச்சிட்டு இருந்தாங்க. வேக்கோட அந்த ஒரு பீஸ்ட் ஃபார்ம் காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜப்பான் டீம் வந்து என்ட்ராகிறாங்க. ஓ இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களா அப்படின்ற மாதிரி. சஞ்சினு பார்க்கும்போது அந்த ஒரு ஆரா ஃபார்ம் இங்கே இருக்குது, அப்படியே இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நாம தான் ஜெஜு ஐலாண்ட் ஆர்க் வந்துட்டு May 8 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றதுக்காண்டி நமக்கு ஒரு டீசருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே வந்து ஒரு வெறியா இருக்கு. எ கண்ட்ரி நீட்ஸ் அ ஹீரோ. ஒரு கிளிம்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த ஜெஜு ஐலாண்டுக்கு போறதை காமிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் எப்படி வருதுன்றதை பார்ப்போம், காத்திருப்போம். இந்த எபிசோட்ல ஒன் ஆஃப் த திங் என்னன்னா லைக் பீப்புளுக்கு வந்துட்டு ஷோனன்னா ஃபுல்லாக ரொம்ப போய் லைக் ஃபைட்ஸ் ஆரா அந்த இதெல்லாமே பார்த்துட்டு என்னடா சங் ஜின்வோவை அழுக வச்சிட்டீங்க, ஒரு ஓபியான கேரக்டரை எப்படி அழுக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போது இதுதான் அந்த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் நான் சொன்னது. இல்லை புரியல, ஏன் ஒரு ஸ்டோரி இருக்கக்கூடாதா, ஒரு எமோஷ்னல் ஒரு கேட்ச் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்க்கும்போது ஓபி கேரக்டர் வந்து ஏன் அழுகக்கூடாதா, அவனுக்கு ஒரு எமோஷன் இருக்கக்கூடாதா, ஸ்ட்ராங்கர் மென் ஷுடன் க்ரையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஃபேஸிங் வந்துட்டு அடியாகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க. இன்னொன்று வந்துட்டு சங் ஜின்வோ அழுதுருக்க கூடாது அந்த டைம்ல அப்படின்றதுக்கு இது ரெண்டும் தான் டிஸ்லைக்குரிய ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுல ஃபேஸிங் வேணா நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த செகண்ட் ரீசன் வந்து ஐ கான் டைஜஸ்ட் இட் ஆர் ஐ கேன் டேக் இட் அஸ் அ ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த எபிசோட் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு, உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிச்சா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெஜு ஐலாண்ட் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஆர்க் ஆஃப் சோலோ லெவலிங் இஸ் ஹியர். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இது போன்ற ஆனிமங்க கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம Anime Nadu. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ்.
ありがとうだってばよ。ああ、ありがとう。